மேல ஏறி அந்த பாடல் பாடின்னு அந்நிய பாஷை பேசுறேன். ಮೇಲೆ ಹಾಡ್ತಾ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தர் டக்குன்னு ஒரு ஃபேமிலியை சொல்றாரு, அவங்கள கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசுன்றார். ಕರ್ತನು ಕೂಡಲೇ ಒಂದು ಪ್ರತ್ಯೇಕವಾದ ಕುಟುಂಬವನ್ನು ತೋರಿಸಿ ಅವರೊಂದಿಗೆ ಮಾತಾಡಂತಿದ್ದಾರೆ. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 11 வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை கிடையாது. ಅವರಿಗೆ ಹತ್ತತ್ರ 11 ವರ್ಷಗಳು ಮದುವೆ ಆಗಿ ಮಕ್ಕಳಿಲ್ಲ. கர்த்தர் சொல்றாரு, அவங்களுக்கு சொல்லு, அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லு. ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿ ಮಕ್ಕಳು ಹುಡ್ತಾರಂತ. எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு கலக்கம். ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಸಣ್ಣ ಕಳವಳ. 11 வருஷமா அவங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. 11 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಎಲ್ಲ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ರು. என்ன கொண்டு போய் எதுக்கு அங்க சிக்கல்ல விடுறீங்க? ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಅದರಲ್ಲಿ நீங்க பேசுங்க, அவன் காதுல பேசுங்களேன். ನೀವಾಗಿ ಅವ್ರ ಕಿವಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ರಿ. அவன் 2 பேர்கிட்ட ஏதாவது வழியில சொல்லுங்களேன். ಅವ್ರ ಇಬ್ಬರಿಗೆ ಯಾವ್ದಾದ್ರು ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ರಿ. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, உனக்குள்ள இருக்கிற அந்த பலன் அவனுக்குள்ள இல்ல. ನಿನ್ನೊಳಗಿರತಕ್ಕಂತ ಬಲ ಇದೆಯಲ್ಲ, ಅದು ಅವರಲ್ಲಿ ಇಲ್ಲ. நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் சொல்றேன், ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಎಲ್ಲಾ ಸೇವಕರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, உங்களுக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பலன் இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல. ನಿಮ್ಮೊಳಗಾಗಿ ಇರತಕ್ಕಂತ ಬಲ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರೋರೊಳಗಾಗಿಲ್ಲ. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உங்களுக்குள்ள கர்த்தர் பேசுறார் பாருங்க. அதான் ஊழியக்காரர்களை ஏன் தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்னா, நம்மை கொண்டு அநேகருக்கு கரை சேர்க்கும்படியாக, டைரக்ஷனை காண்பிக்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக, அவர்களை உயர்த்தும்படியாக, அவருக்கு நன்மை செய்யும்படியாக தான் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கார். ದೇವರು ಸೇವಕರುಗಳಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಯಾಕೆ ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇತರನ ಬಲಪಡಿಸಲು, ಇತರನ ಕಟ್ಟಲು, ಇತರ ಮಾರ್ಗ ಇಲ್ಲದವರನ್ನ ಅವ್ರನ್ನ ಕರೆದೊಯ್ದು ದಡ ಸೇರಿಸಲೆಂದೇ ಕರೆದಿರೋದು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. வர்ஷிப் முடியுது, ಆರಾಧನೆ ಮುಗಿತಿದೆ, மெசேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ಪ್ರಸಂಗನೂ ಪ್ರಾರಂಭ ಆಯ್ತು, மெசேஜ் போகுது, ಪ್ರಸಂಗ ಹೋಗ್ತಿದೆ, மெசேஜ் முடிச்சிட்டேன், ಪ್ರಸಂಗ ಮುಗಿಸ್ಬಿಟ್ಟೆ. செய்தி முடிச்ச உடனே அவங்கள வர சொன்னேன். ಪ್ರಸಂಗ ಮುಗ್ದಿದೆ, ಅವ್ರನ್ನ ಬರಮಾಡಕ್ಕೆ ಕೇಳಿದೆ. அவங்க 2 பேரும் வந்து நின்னாங்க. ಅವರಿಬ್ರು ಬಂದು ನಿಂತರು. 11 வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லை. 11 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಮಕ್ಕಳಿಲ್ಲ. கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். ದೇವ್ರು ಈ ವರ್ಷ ನಿಮಗೊಂದು ಮಗು ಕೊಡ್ತಾನೆ. அந்த அம்மா அழுது அங்கேயே அழுகுறாங்க. ಅಮ್ಮ ಅಲ್ಲೇ ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவர் அழுகுறாரு. ಅವರು ಅಳ್ತಿದ್ದಾರೆ. ஏன்னா எல்லா டாக்டருங்களும் சொல்லிட்டாங்க, ಯಾಕಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ಬಿಟ್ರು, நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் போகணும், ತುಂಬಾ ಚಿಕಿತ್ಸೆಗೆಲ್ಲ ಹೋಗ್ಬೇಕು. ஆனா நடக்கல. ಆದ್ರೂ ನಡೀಲಿಲ್ಲ. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ, எனக்கு தெரியல, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ஆனா கர்த்தர் சொல்றாரு. ಆದ್ರೆ ಕರ್ತನು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, எனக்குள்ள சொல்றாரு, உனக்கு அது அவங்களுக்கு நடக்கும்னு சொல்லு. ನನ್ನೊಳಗಾಗಿ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ನಡೀತದಂತ ಹೇಳು. அதே 3வது மாசம் கன்சீவ் ஆனாங்க. ಅದೇ 3ನೇ ತಿಂಗಳಿಗೆ ಅವ್ರು ಗರ್ಭ ಧರಿಸಿದ್ರು. இப்ப பவுல் சொன்னார் பாத்தீங்களா? ಈಗ ಪೌಲ ಹೇಳ್ದ ಗೊತ್ತಾ, அவங்க எல்லாரும் பவுல ஒரு மாதிரி பாக்குறாங்க. ಎಲ್ಲರೂ ಪೌಲನು ಒಂಥರ ನೋಡ್ತಾರೆ. நீனா கப்பல் ஓட்டிட்டியா? ನೀನೇನ್ ಕಪ್ಪಲ್ பெரிய ಓಡಿಸಿದ್ಯಾ? மாலுமியா? ನೀನೇನ್ ದೊಡ್ಡ உனக்கு எல்லாம் ನಾವಿಕನಾ? தெரியுமா? ನಿನಗೆಲ್ಲ ಗೊತ್ತಾ? எப்படி இது நீ சொல்ற? ಹೆಂಗ್ ಹೇಳ್ತೀಯ ಇದನ್ನ? நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, நீங்க எவ்வளவு உள்ள பலப்படுறீங்களோ, ನೀವು ಎಷ್ಟಾಗಿ ಒಳಗೆ ಬಲ ಹೊಂದಿರ್ತೀರೋ, மத்தவங்களை அவ்வளவு பலப்படுத்துவீங்க. ಇತರರನ್ನು ಅಷ್ಟಾಗಿ ಬಲಪಡಿಸ್ತೀರಾ. இப்ப இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ, ಅರ್ಥ ಆಗೋತರ. உங்ககிட்ட ஒரு